அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், உங்களுக்கு தொழுகை, நோன்பு, சதகா ஆகியவற்றை விட சிறந்த விஷயத்தை அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அவசியம் அறிவியுங்கள் நாயகமே என சஹாபாக்கள் கூறியபோது, உங்களுக்கிடையே ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள், அது எல்லாவற்றையும் விட மிக சிறந்ததாகும். உங்களுக்கிடையே சண்டை சச்சரவு தீனை மொட்டையடிப்பதாகும் என்று அருளினார்கள். அதாவது, கத்தியின் மூலம் தலைமுடி எவ்வாறு ஒரு தடவையில் சுத்தமாக்கப்படுகிறதோ அவ்வாறே நமக்கிடையே சண்டையிட்டு கொள்வது தீனை நம்மிடம் இல்லாமலாக்கிவிடும். தீனுடைய கவனம் இல்லாமல் உலகத்திலேயே மூழ்கி இருப்பவர்களை பற்றி நாம் என்ன கூறுவது? மிக அதிகமாக தஸ்பீகளை ஓதிக்கொண்டு தங்களை தீன்தாரிகள் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட எல்லா நேரங்களிலும் தங்களுக்கிடையே சண்டை சச்சரவு என்ற முசீபத்தில் அகப்பட்டு கொள்கிறார்கள். இவர்கள் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மொழியை கவனித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்களுடைய மானம் மரியாதையை குலைப்பது மிக தீய வட்டியாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஒரு ஹதீஸ். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறான், நீங்கள் உங்களுக்கிடையே தர்க்கம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய ஆற்றல் குன்றி போய்விடும் என்று கூறியுள்ளான். எப்பொழுதும் மற்றவர்களுடைய மரியாதையை கெடுத்துவிடும் சிந்தனையிலேயே இருக்கிற மனிதர்கள் தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்பார்களாக. அவர்கள் தங்களுடைய மரியாதைக்கு எந்த அளவு குறையை உண்டாக்கி கொள்கிறார்கள் என்பதை. தங்களுடைய இந்த அசுத்தமான அறிவில்லாத செயலினால் அல்லாஹு தஆலாவின் பார்வையில் எவ்வளவு கேவலமடைந்து விடுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்பாளாக. பிறகு உலகத்தின் அவர்கள் கேவலமடைவதும் மிக தெளிவான விஷயமாகும். எந்த மனிதர் முஸ்லிமான தம் சகோதரரிடம் கோபங்கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து அதே நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் நேராக நரகத்திற்கு சென்று விடுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மற்றொரு ஹதீஸில், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹு தஆலாவின் சமூகத்தில் அடியார்களில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹு தஆலாவின் அருளால் நற்செயல்களின் பொருட்டால் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்காதவரை தவிர மற்றெல்லோருக்கும் மன்னிப்பளிக்கப்படுகிறது. ஆனால் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்ட 2 நபர்களை தவிர அவர்கள் ஒற்றுமையாகும் வரை அவர்களை அப்படியே விட்டு வையுங்கள், அவர்களுக்கு மன்னிப்பில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு ஹதீஸில், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹு தஆலாவிடம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவற்றில் தௌபா செய்தவர்களுடைய தௌபாவும் பாவமன்னிப்பு தேடுபவர்களின் பாவமன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டவர்களை அதே நிலையில் விட்டு விடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.